வணக்கம். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கொறடா உத்தரவை மீறி செயல்படும் எந்த அதிமுக எம்எல்ஏவுக்கும் கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என அதிமுக மாநிலங்களவை எம்பி இன்பதுரை எச்சரிக்கை. த.வெ.க.வில் இணைவது உறுதி தினகரனுக்கு எதிராக எம்எல்ஏ காமராஜ் போர்க்கொடி. மத்திய அரசை போல் தமிழக அரசும் அகவிலைப்படியை 58% இருந்து 60% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முதல்வருக்கு என்.ஜி.ஓ. சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சனாதானத்தை ஒழிக்க வேண்டும் என உதயநிதி சட்டப்பேரவையில் பேசியுள்ளார். இது ஒரு பக்கம் சர்ச்சையாக, மறுபக்கம் ஜோதிடருக்கு விஜய் அரசு பதவி கொடுத்ததும் சர்ச்சையாகியுள்ளது. கருப்பு படத்திற்கு சிறப்பு காட்சி அனுமதித்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி கூறிய படக்குழு. பிறந்த நாள் விழாக்கள் அல்லது குடும்ப விழாக்கள் உள்ளிட்ட எந்த ஒரு கொண்டாட்டத்தின் போதும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளிலோ அல்லது பொது இடங்களிலோ பேனர்கள் மற்றும் பதாகைகள் வைக்கக்கூடாது. கட்சி தலைமை கண்டிப்புடன் உத்தரவிட்டுள்ளது. குதிரை பேரம் மூலம் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஈர்க்கப்பட்டுள்ளார். தூய சக்தி என தங்களை தம்பட்டம் அடித்துக் கொள்பவர்கள் தமிழக அரசியலுக்குள் கொண்டு வந்திருப்பது மாற்றம் அல்ல, சகிக்கவே முடியாத துர்நாற்றம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். நாளை சட்டமன்றத்தில் அரசின் மீதான மிக முக்கியமான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்வதாக அவர் பனையூர் அலுவலகத்திற்கு செல்கிறார். முதலமைச்சரின் இந்த வருகை அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜயின் ஜோதிட ஆலோசகரும் த.வெ.க. செய்தி தொடர்பாளருமான ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுக்கு அரசு பதவி வழங்கப்பட்டது பல தரப்பினரிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக சபரிநாதன் தேர்வாகிறார். முதலமைச்சர் விஜயின் உதவியாளரான ராஜேந்திரனின் மகன் சபரிநாதன் தமிழக அரசின் கொறடாவாக தேர்வாகிறார். ஐ.ஏ.எஸ். அதிகாரிகள் இடமாற்றம் உதயச்சந்திரன், அமுதா ஆகியோர் காத்திருப்பு பட்டியலில் வைப்பு. திமுக ஆட்சியில் அதிகாரமிக்க பதவிகளில் இருந்த 4 முக்கிய ஐ.ஏ.எஸ். அதிகாரிகள் இடமாற்றம் முதல்வர் விஜய் உத்தரவு. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் 717 மதுபான விற்பனை கடைகள் மூடும் முதல்வர் விஜயின் நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. தமிழகத்தின் பல பகுதியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கவும் பழுதடைந்த சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் சில முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். முதல்வர் விஜய்க்கு அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வழங்கி தொல் திருமாவளவன் எம்பி வாழ்த்து.